ஹாய் மக்களே, உங்கள் மீனவன் கார்த்தி. இப்போ என்ன ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம தொண்டியில் வந்து நம்ம இபி ஆஃபீஸுக்கு முன்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ புதுசாக வந்து இந்த விளையாட்டு அரங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுது பற்றிலா, இதில் வந்து மனித குரங்கு அப்போ நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இது வந்து நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க, இன்றைக்கி தான் நம்ம புதுசாக வர்றோம் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களுமே இந்த வீடியோவில் பாருங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு. நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மின்சாரம் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இது வந்து உள்ள நுழைவு கட்டணம் வந்து பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபா நுழைவு கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறியவங்களுக்கு வந்து 5 வயசு முதல்ல வந்து கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, உள்ளே போய் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆமாம், மக்களை இப்போ வந்து நுழைவு கட்டணம் வந்து தனியாக எடுத்துடணும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த நுழைவு கட்டணம். வாங்க நுழைவு கட்டணமே எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ நுழைவு கட்டணம் அப்படின்னு பார்த்துருவோம். ஆனால் 2 அதாவது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எவ்வளோ 3 வயசுல டிக்கெட். ஓகே, சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு டிக்கெட் வந்து 50 ரூபாயா, அதாவது 3 வயசுலேருந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, இதான் அந்த டிக்கெட்டு. பார்த்தாங்க பாருங்க மக்களை, இதான் வந்து அந்த நுழைவு என்ட்ரன்ஸு. இப்போ உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. வாங்க பார்ப்போம். இதுக்காமே ரொம்ப சரி. மக்களை இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் வந்து வளையல் கடைலாம் இருக்குது. லேடிஸ்களுக்கு வந்து வளையல் கடை, அப்புறம் உள்ளே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து விளையாட்டு பொருட்கள், அப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்களுமே இருக்குது. அதான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக காமிச்சிட்டு வா. வளையல் கடை எல்லாத்தையும் காமி. அடுத்தது வீட்டு உபயோகப் பொருட்களுமே காமிச்சிக்கிடுவோம். ஐயோ பேசி போயிடும். யார் பேசுறீங்களா? ஓகே மக்களை, இங்கே பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, இங்கே வந்து அதிகமாக வீட்டு உபயோக பொருள் வந்து 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா எல்லா பொருளுமே இருக்குது. இப்போ நம்ம தொண்டிலே வந்து இப்போ தான் வந்து புதுசாக இந்த கடை வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த 10 ரூபா, 20 பொருட்கள்லாம் வீட்டு உபயோக பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நம்ம தொண்டி இபி ஆஃபீஸ்க்கு அருகாமையில் உள்ள இந்த விளையாட்டு அரங்கத்துக்கு நீங்கள் வரலாம். நம்ம வேறு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துருவோம். வீடியோ அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க மக்களே.
சுற்றி காமிச்சு எடுத்து இல்லை இல்லை கேமரா குவாலிட்டி ஓகே ஓகே நாளைக்கு வருவோம் வரும் ரொட்டேட்டிங் காமிச்சர் மக்களே இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்குறியா அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்காக 10 ரூபா 20 ரூபா மிட்டாய் பாக்கெட்டுகளுமே இருக்குது. அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு கடைகள் இருக்குது. இப்போ இந்த கடைகளில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஆனால் இந்த பொருட்கள்லாம் எவ்வளோ ஒன்று 20 ரூபா, ஒவ்வொரு பாக்கெட்டுமே 20 ரூபா. அதாவது என்னென்ன இருக்குன்னா நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான இந்த பாருங்கள் 20 ரூபா மிட்டாய் பாக்கெட்டு, அப்புறம் வந்து நம்ம கல்கோனா, அப்புறம் எல்லாமே, அப்புறம் வந்து விதைகள்லாம் இருக்கா, அப்புறம் வீட்டு சமையலுக்கு பட்டை கிராம்பு மிளகு அந்த உபயோகப் பொருட்களுமே எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா, கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வாங்குறா இருந்தால். அப்புறம் பாருங்கள் மாஸ்க்கு எல்லாமே இருக்குது. அப்புறம் பாருங்கள் 80 ரூபா 90 ரூபா ஹிட்ஸு ஊட்டி ஸ்பெஷல்னு இருக்குது. அப்புறம் எல்லாமே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது வீட்டு சமையலுக்கு தேவையானது, அப்புறம் ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ராட்டினம், அப்புறம் ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுபோக்கு ஒரு அறையே உள்ளே இருக்குது. அதேமாதிரி பாருங்கள் வாங்க, இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம பார்த்துருவோம். இது அண்ணா இதுக்கெல்லாம் டிக்கெட் எவ்வளோ? 50. இதுக்கு எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா டிக்கெட் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள சிறியவர்கள் எல்லாருமே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பொழுதுபோக்கு அறையாகவே இருக்குமே. இதில் உள்ளது வந்து எல்லாத்துக்குமே 50 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு 50 ரூபான்னு சொல்கிறாங்க. மற்றதுக்கெல்லாம் எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு சொல்லி அதேமாதிரி நம்ம கேட்டுருவோம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னே பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சாப்பிட்றதுக்கு பானிபூரி, அப்புறம் நூடுல்ஸு எல்லாமே இருக்குது பாருங்களேன். அதாவது எல்லா கடையுமே இருக்குது. இங்கே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அறையாமே இருக்குது. இது எத்தனை மணிலேருந்து ஸ்டார்டிங் பண்ணால் சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இங்கே வந்து இந்த அப்பளம் இதெல்லாம் என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டுருவோம். ஆனால் இந்த அப்பளம் என்ன ரேட்டு? 50 ரூபா. அங்கே டோக்கன் வாங்கணும் என்ன? ஓகே. இந்த காமிச்சு இது காமிச்சிட்டேன். இப்போ காமிச்சேன். இந்த பையில போய் கேளு இந்த கேம் எவ்வளோ? அக்கா இது வந்து டிக்கெட் எவ்வளோ? 60 ரூபா. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை என்ன? இதுக்கு 60. ராட்டினம்லாம் அவங்களோட கேட்கணும் என்ன? ஓகே. இப்போ வந்து
மக்களை இப்போ வந்து இதில் வந்து 60 ரூபாய், அதாவது சின்ன குழந்தைங்களுக்காக உள்ளது தான். இதுக்கு வந்து 60 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெரிய ராட்டினத்துக்கு வந்து 80 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இங்கே என்னென்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இங்கே வர மேலே வந்து வேறு லெவலில் இருக்குது. மக்களை இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போறியா அப்படின்னா, இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு என்ன பேய் வீடு அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளேயுமே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது இங்கே வந்து மொத்தம் எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு கேட்டுருவோம். வாங்க டிக்கெட் எவ்வளோக்கா? 50. 2 தாங்க, 2 மக்களே. அதாவது இந்த பேய் வீடு அப்படின்னு சொல்கிறது இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க டிக்கெட்டு. நம்ம கேமராமேனுக்கும் 2 டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மக்களே இப்போ வந்து அடுத்து நம்ம பேய் வீட்டுக்குள்ளேயுமே போவோம். எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல, அப்படியே அள்ளி விட்டுரும் போலக்கு. வாங்க உள்ளே போவோம். பார்த்தீங்களா, இதான் வந்து அந்த பேய் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கு. பார்க்கறதுக்கு உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. பார்த்தீங்களா, இதை காமிச்சு அடுத்து இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அவன் பார்த்துருவோம். இருந்தாலும் நம்ம வந்து வீடியோ எடுக்க நமக்கே அந்த ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்கு. உள்ள ரொட்டேட் இதே பாருங்க, இதே காமி. அடுத்து பாருங்க, வாங்க உள்ள வா, அடுத்து வா. எல்லாம் இதுதான் ஹைட்ராலிசிஸ் தான். இங்க பாருங்க மக்களே, அடுத்து எலும்பு கூட பாருங்க, ரொட்டேட் பண்ணி காமிச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து அந்த அளவுக்கு ஒன்று ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சரி, வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க. சரி, ஓகே மக்களே, அவ்வளோதான். நம்ம போயிட்டு நம்ம வெளில வந்தாச்சு. அடுத்து இதுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். வாங்க மக்களே, வந்து இப்போ அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தைங்களுக்காக விளையாடுறதுமே இருக்குது. இதுக்கு என்ன டிக்கெட்டு, என்ன ரேட் அப்படின்னு கேட்டுருவோம். டிக்கெட் எவ்வளோ? டிக்கெட் எவ்வளோ? அதான் சில்ட்ரன் யூடியூப் சேனல் 40. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து 40 ரூபாயா. அதாவது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இதில் வந்து 40 ரூபாயிலேருந்து 50, 60, 80 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இப்போ பார்த்த மத்தியில் நம்ம பேய் குகை அது வந்து 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்காக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. நம்ம தொண்டிக்கு இப்போ தான் புதுசாக வந்து இது போட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட ஆதரவு சப்போர்ட்டு இந்த இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். வேறு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே, ட்ரெயின் அதாவது நேற்று தான் ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்னாங்க. நேற்று ஆரம்பித்து இப்போ தான் வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே வந்து பைக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுவுமே வந்து 40 ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க. ஹயபுசா அதாவது எல்லா பைக்குமே இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க, ரொம்ப ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு போங்க, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அதையுமே பார்த்துருவாங்க. மக்களை இப்போ வந்து அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தைங்களுக்காக போட்டிங், அதாவது சின்ன ஒரு சின்ன லப்பர் மாதிரி வச்சு சின்ன குழந்தைங்க, அதாவது 1 வயசு 2 வயசு 3 வயசு அந்த மாதிரி குழந்தைங்க இதில் வச்சு போட்டிங் சவாரி செய்வாங்க. அதுவுமே இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து இன்றைக்கி வந்து ரெடி ஆகலை, நாளைக்கு தான் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சும்மா இப்போ ஒரு சில இது தான் இன்றைக்கி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பார்க்க எல்லாமே நாளைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அதாவது தேதி வந்து இன்றைக்கி வந்து 16 16ஆம் தேதி இந்த வீடியோ போடுறோம்.
நம்ம 16ஆம் தேதி தான் வீடியோவே எடுக்கிறோம். இந்த 17ஆம் தேதி அன்றைக்கி தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீ வந்து 17ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் வரலாம், வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதில் வந்து தண்ணி நிரப்பி சின்ன குழந்தைங்களுக்காக நல்லா இது வந்து 1 மாதத்துக்கு வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வேறு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு விளையாட்டு ஷோ இருக்குது, அதையுமே நம்ம வந்து பார்த்துருவோம். அதை பற்றிலாம் வேறு என்னென்ன இருக்குது அந்த விளையாட்டு ஷோவுமே பார்த்துருவோம் வாங்க. சொல்கிறா எந்த பேர் போட்டோ அனுப்பிவிடுங்க. 14 எடிட் பண்ணி சொன்னது அனுப்பிவிட்டேன். ஒரு 10 போட்டோ எடிட் அது பேர் எனக்கு தெரியாது. சரி மொக்கையாக எடிட் பண்ண பார்த்தா பயங்கரமாக எடிட் பண்ணிட்டான். மக்களை இப்போ வந்து அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 50 ரூபா வந்து பந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொழுதுபோக்கான ஒரு விளையாட்டு தான். இதையுமே வந்து நம்ம விளையாண்டு பார்த்துருவோம் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக வாங்க வீடியோவில் போவோம். சீட் எங்கே இருக்குல்ல சீட் எவ்வளோ 50 மகளே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பந்து போடுற விளையாட்டு போட்டிக்கு வந்து சீட்டு வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீட்டையுமே இப்போ நம்ம வந்து எடுத்துருவோம். ₹50 அந்த சீட்டுமே நம்ம வாங்கிட்டோம் பார்த்தீங்களா. அதாவது இங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலைகள் சொல்கிறாங்க. நம்ம இப்போ அந்த பேய் கோயிக்கு போனோம், அதுக்கு ₹50 சொன்னாங்க. அடுத்து இப்போ இந்த பந்து வந்து நம்ம இது நிறையா பேர் விளையாண்டை வந்து பார்த்துருக்கோம். இப்போ தான் முதல்ல வந்து நம்ம விளையாட போகிறோம். இங்கே பார்த்தா நிறையா பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம அடுத்து என்னென்ன இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த பந்து விளையாடுறதுமே பார்த்துருவோம் எப்படி விளையாடுறோம் அப்படின்னு. இது வரைக்கும் விளையாண்டதில்ல, வாங்க போவோம் அப்படி. என்ன வீடியோ கவர் பண்ணு. இந்த பந்தை வந்து எப்படி எதில் போகுது போடணும். ஓகே என்ன இப்படி வந்துட்டு ஓகே கவர் பண்ணி ஓகே. ரெண்டு மூணு மகளே பார்த்தீங்களா. இப்போ வந்து மொத்தம் 6 பந்து கொடுத்தாங்க. 6 பந்துமே நான் ஒரு இதில் போட்டேன். ஆனால் இதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே நிச்சய பரிசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம இப்போ வீடியோவில் பார்க்குற அனைத்து இளைஞர்களுமே எல்லாருமே வாங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த விளையாட்டை வந்து நீங்களுமே விளையாடுங்க. விளையாண்டதுக்கு வந்து இந்த கப்பு கொடுத்துருக்காங்க. 50 ரூபாய்க்கு இந்த கப்பு தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இது வந்து விளையாண்டு ஜெயிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு ஆளுகளுக்குமே அதாவது ஜெயிக்கிற முறையில் வந்து பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னே பார்த்துருவோம் வாங்கடிய குழம்பு. மகளே இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போறியா அப்படின்னா இந்த பிரேக் டான்ஸ் தான். பிரேக் டான்ஸை காட்டு. இப்போ இந்த பிரேக் டான்ஸுக்கு வந்து எவ்வளோ கட்டணம் வசூல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதையுமே பார்த்துருவோம் வாங்க. எவ்வளோ டிக்கெட்டு? 80 ரூபாண்ணா. ஓகே அப்படிவா. இந்த பிரேக் டான்ஸுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல இதுக்கு வந்து 80 ரூபா கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு வந்து நமக்கு வந்து ஆடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஆடினோம்னாங்க நமக்கு வந்து மயக்க மாதிரி வந்துடும். ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு தடவை ஆடிருக்கேன். அதனால் மயக்க மாதிரி வந்ததுனால இது வந்து நான் ஆடல. ஆனால் இதுக்கு டிக்கெட் வந்து 80 ரூபாயா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதுக்கு வந்து டிக்கெட் சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்படி 50 5 மிட்டாய். மக்களை இப்போ வந்து நம்ம இந்த வந்திருக்கிறதுல வந்து காலிஃப்ளவர் ஒன்று வாங்கி சாப்பிட்லான்னு இருக்கோம். என்ன ரேட்டு அப்படின்னு போய் பார்த்துருவோம் வாங்க. ஒரு காலிஃப்ளவர் கொடுங்க. கட் பண்ண சொல்கிறேன். 70 ரூபாயா டிக்கெட்டு. அதாவது காலிஃப்ளவர் ஒன்றுக்கு. இதை பார்த்தீங்களா
ஒரு காலிஃப்ளவருக்கு வந்து 70 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலிஃப்ளவருமே எப்படி நமக்கு பொரிச்சு தராங்க, எப்படி சாப்பிடுவோம் அப்படின்ற அதேமே பார்த்துருவாங்க. என்ன ஒரு காலிஃப்ளவர் ஒன்று அதில் வீடு அடுத்து என்ன பார்க்குறேன்னா அந்த காலிஃப்ளவர் வந்து எப்படி பொரிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறியா? ஓகே காமி இந்தா மக்களை இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவருமே வாங்கிட்டோம். இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க மக்களை இப்போ வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் தான் சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக. ராட்டினம்லாம் வேற லெவலில் இருக்குங்க. ராட்டினத்தை பற்றிலாம் அப்படியே அள்ளு விட்டுருச்சு. ராட்டினம் ஆடுறதுலாம் எனக்கு ரொம்ப பயம், அதனால் வந்து ராட்டினம் ஆடல. அந்த சுற்றுறதை வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறேன். ஆமாம் கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும்ல, அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. அடுத்து ஆடுறதெல்லாம் ஒரு வீடியோ போட்டுருவோம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோடு வந்து இது இந்த ராட்டினம் எல்லாமே ஆடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். கண்டிப்பாக அதையுமே ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம். இன்றைக்கி தான் முதல் தடவை வந்திருக்கோம். மேலே வேறு லெவலில் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன குழந்தைங்களுக்குலாம் அதான் மேலே வேறு லெவலு. மக்களே பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பர் ஒரு அழகான இடம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக பாருங்கள். எல்லாமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் முறையில் தான் வந்து எல்லாமே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நம்ம வினோங்காத் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் மீனவன் கார்த்தி.